श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः. Positive and negative thinkings. நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள். கர்ம பாபவினை இப்படித்தான் செயல்படும் என்பதை விவரிக்கும் ஒரு சுயசரிதம். யாருடையது? சமூகத்தினரால் புகழப்படுபவரா அல்லது பிரபலம், எல்லோரும் அறிந்தவர், பொதுநல சேவைகள் பல செய்து மக்கள் தொண்டுகள் செய்தவரா போன்ற கேள்விகள் எழத்தான் செய்யும். இதில் எதிலும் சிறிதும் சம்பந்தப்படாத ஒரு தனி நபரின் வாழ்க்கை பயணம் என்பதுதான். கர்மவினை எப்படி தொடரும் ஆட்டிப்படைக்கும் என்பது குறித்த முழு விளக்கம் இந்த சுயசரிதம். கர்மங்கள் 3 வகை. சஞ்சித கர்மம் அல்லது பிறவியோடு எடுத்து வந்த பாபச்சுமை. 2வது பிராப்தம் நிகழ்கால வாழ்வு. 3வது சஞ்சிதத்தில் மீதம் உள்ளதும் இந்த பிறவியில் செய்த பாப பண்ணியங்களும் சேர்ந்து அடுத்த பிறவிக்கு தயாராக உடன் வரவிருப்பதுமான ஆகாமியம். இந்த பாப புண்ணிய மூட்டைகள் மட்டுமே இறுதி காலத்தில் உடன் வருபவை. இதைத் தவிர காலற்ற ஊசி கூட உடன் வருவதில்லை என்பதை பட்டினத்து அடிகளார் ஓரே வார்த்தையில் சொல்லிவிட்டார். மானுடம் ஜன்மம் எடுத்ததன் குறிக்கோள் என்ன? கர்மவினைகளை அனுபவிக்கத்தான். பாபச்சுமை அதிகளவில் இருந்தால் எப்போதும் கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நோய்கள், இப்படியாக மனநிம்மதி இல்லாமல் உடல் ரீதியாகவும் பல விதத்தில் வாட்டி வதைக்கும். ஜோதிடர் நாடி ஓடுவதும் அவர் சொல்வதை செய்வதும், கோவில் குளங்கள் என்றரு ஏறி இறங்கினாலும் ஒரு பயனும் நிச்சயம் கிடைக்கப் போவதில்லை. இருக்கும் பணமும் பறிபோய்விட்டு மேலும் கஷ்டங்களையே சந்திக்க நேரிடும். செல்வச்செழிப்பு உடைய குடும்பத்தில்தான் என் பிறவியும் ஏற்பட்டது. பிதாமகர் அரசு உத்தியோகம், ஆங்கிலேயர் ஆட்சி நடந்த காலகட்டம், பெரிய நிலப்பரப்பு, டந்தோட்டம், துறவு, 2 மாடி வீடு, பாட்டனார் வாங்கிய சொத்துக்கள், இப்படியாக இருந்த போதுதான் என் விதி விளையாட்டினை தவங்கியது. ஏதும் அறிய முடியாத 2 வயது நிரம்பாத குழந்தை பருவம். திடீரென தகப்பனார் உடல்நலக்குறைவினால் பூவுலகை விட்டு விண்ணுலகம் சேர்ந்தார். எந்தாயாருக்கு இதுவே முதல் பேரிடி. எப்படி இதை தாங்கிக் கொண்டாரோ தெரியவில்லை. நான் 5 வயதினை எட்டினேன். என் தாயார் எப்போதும் மனம் உடைந்தவராகவே காணப்பட்டதை நான் ஓரளவிற்கு உணர முடிந்தது. தகப்பனார் சர்வீஸில் இருந்தபோது மரணம் அடைந்ததால் அன்றைய பிரிட்டிஷ் அரசு நிவாரணம் என்று கணிசமான ஒரு தொகையை பணத்தை தாயாரிடம் வழங்கியது. அடிக்கோடு எவ்வித கஷ்டமும் இல்லை. தோட்டம் மிகவும் பறந்து விரிந்தது. பல 100 தென்னை மரம், பாக்கு மரம், புளிய மரம், வாழை மரங்கள், வானை தொடும் தேக்கு மரங்கம், டீக்வுட், பாடி, நெல் மூட்டைகள் என நடுமுற்றம் நிரம்பி வழியும். அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் பேருதவி செய்திருக்க வேண்டும். பக்கத்து வீட்டு வக்கீல் மாமா தெய்வத்திரு ராமகிருஷ்ணன் ஐயர், இவரே எல்லா பொறுப்புகளையும் ஏற்று பேருதவி புரிந்தார் என்பதை சில ஆண்டுகள் கழித்து நான் அறிந்து கொண்டேன். எங்களது இந்த சுகபோக வாழ்க்கை உறவினர் சிலரது கண்களை உறுத்தியது போலும். பள்ளி விடுமுறை வந்தவுடன் குடும்ப சமேதராக படையெடுத்து வந்து சுமார் 1 மாதம் கேம்ப் போகும்போது தேங்காய், மாங்காய், புளி, களிப்பாக்கு, தேங்காய் எண்ணெய், அரை டென் அடிக்கோடு என்று மூட்டை கட்டி கொண்டு புறப்படுவார்கள். எந்த ஊர் பெயர் என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. இந்த சுக வாழ்வு அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. மேற்சொன்ன உறவினர்கள் என் தாயாரை மூளைச்சலவை பிரெயின் வாஷ் செய்து நிலப்புலன்கள், வீடு, வாசல் என எல்லாவற்றையும் விற்பனை செய்யும்படி அறிவுரை, அதாவது உத்தரவிடுவது என வேண்டா வழிக்கு இழுத்து போய்விட்டார்கள். விளைவு, விற்பனை செய்து கிடைத்த பணம், கைவசம் இருந்த ரொக்கம் எல்லாம் மொத்தமாக பாதுகாப்பு சேஃப்டி என்ற பெயரில் தாயாரின் சகோதரி என்பவர் கைக்கு மாறிவிட்டது. மஸ்கைடட். பிறகு என்ன, நாங்கள் நடுத்தெருவு என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதுதான். அண்ணன் எங்கோ வேலை தேடி போய்விட்டான். 2 அக்காமார்களையும் 2 குடும்பங்கள் தங்களுடன் அழைத்து கொண்டு வீட்டு வேலைக்கு அமர்த்தி விட்டார்கள். நானும் தாய் சிவகாமி என்ற பொண்ணுவும் தனித்து விடப்பட்டோம். அப்போது என் வயது 8. பழையன்னூர் என்ற ஊரில் வாசம். கோவில் ஊட்டு, புறாவில் சாப்பாடு, வீட்டு வாடகை ரூபாய்
ரூபாய் 2 மாதாமாதம் 8 ரூபாய் மணி ஆர்டர் வரும். எனது முதலாவது பள்ளிக்கூடம் பசாயன்னூர். அம்மாவின் அப்பா அம்மா பல்லாவூர் என்ற கிராமத்தில் வசித்து வந்தனர். 1947 என்ற நினைவு பாட்டனார் காலம் முடிந்து பாட்டியார் தனிமை என்பதால் எங்களை அங்கு வரும்படி கேட்டதற்கு இணங்கி பழன்னூரை விட்டு பல்லாவூர் சென்று அங்கு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் படிப்பு. அங்கு ஓராண்டு நிறைவு அடையவில்லை. அதற்குள் அம்மாவை மெட்ராஸ் என்ற இன்றைய சென்னைக்கு தாய் மாமன் தன் புதிய மனைவியின் பிள்ளைப்பேருக்கு உதவி செய்திட அழைத்துச் சென்று விட்டார். உடன் நானும். அங்கு மயிலாப்பூர் நடுத்தெருவில் அவர் வீடு. ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் அல்லது கோட்டை எனப்படும் இன்றைய தமிழகத்தின் செயலகம். என் மாமன் அப்போதைய பிரிட்டிஷ் அரசின் செயலாளராக உயர் பதவியில் இருந்தவர். சுதந்திரம் கிடைத்த பிறகும் ஓய்வு பெறும் வரை அவரே சீஃப் செக்ரட்டரி ஆக பணிபுரிந்தவர். அங்கு ஒரு பள்ளிக்கூடம், பெயர் வன்னியகுலசங்கம் பாடசாலை என்பதை இப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். இது எனது 3வது ஸ்கூல். அக்கம் பக்கம் யார் யார் என்பதை கேட்டால் நிச்சயம் சிரிப்பு வரும். இடது பக்கம் ஜி.என். பாலசுப்ரமணியன் ஜி.என்.பி. வலது புறம் வீணை பாலச்சந்திரன். அடுத்து டி.ஆர். ராமச்சந்திரன் வி2. நாமிருவர் என்ற திரைப்பட நாயகன். கதாநாயகி பிரபல நடிகை வைஜெயந்திமாலா. அதன் பண் எம்.எஸ். சுப்பலக்ஷ்மி சதாசிவம் என இருபுறமும் வசித்து வந்தனர். இது ஒருவித மன மகிழ்வு. வந்த வேலை முடிந்தது. 7-8 மாதங்கள் அவ்வளவுதான். அங்கும் 8 மாதங்கள் ஓராண்டு முடியவில்லை. பள்ளிக்கூடத்தில் எப்போதும்போல் சொல்லாமல கொள்ளாமல் எங்களை மீண்டும் பல்லாவூருக்கே கொண்டு வந்து விட்டார். அங்கு திரும்பவும் அதே ஸ்கூல். இடையில் சொல்லாமல் போனதால் அட்மிஷன் தர மறுத்துவிட்டார் தலைமை ஆசிரியர். எப்படியோ கிராமத்து முக்கிய நபர் ஒருவரின் சிபாரிசு கிடைத்தது என்று மீண்டும் அதே 4ஆம் வகுப்பு 4th ஸ்டாண்டர்ட் இல் சேர்த்தது கொண்டார்கள். வயது ஏறிக்கொண்டு போகிறது. படிப்பு, அதைத்தான் சொல்லுகிறேனே. என் தாயாருக்கு இது குறித்த மன உளைச்சலை என்னால் உணர முடிந்து. எப்படியோ நான் 1950 ஆண்டு பொள்ளாச்சிக்கு வந்து 5ஆம் வகுப்பில் சேர்ந்தன். அது என் 5வது ஸ்கூல். அதன் பின் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஃபார்ம் என்று ஒரு வழியாக முடிந்தது. சகோதரிமார் இருவரின் கல்யாணம் நடக்க வேண்டும். மாப்பிள்ளை இருவர் தயாராகிவிட்டார்கள். பணம் வேண்டுமே. அன்று பணம் முழுவதையும் இனிக்க பேசி பத்திரப்படுத்தி வைக்கிறோம். தேவைப்படும் சமயத்தில் திருப்பி தருகிறோம் என்ற வாக்குறுதியுடன் வாங்கி வைத்துக்கொண்டவர். கல்யாணம் பண்ண வேண்டும், திருப்பிக் கொடு என்று கேட்டது தான். பணமா? அதை எப்போதோ திருங்கொடுத்தாகி விட்டதே. பணமும் இல்லை, கிணமும் இல்லை என்று ஆவேசத்துடன் பொங்கி எழுந்த பத்திரகாளி முன் அம்மாவால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இருவரின் கல்யாணமும் எப்படியோ நடந்து முடிந்தது. என் படிப்பும் ஐயம்பேட்டை என்ற ஊர் போர்ட் ஹை ஸ்கூலில் 4th 5th and 6th SSLC படிப்பை 6 ஸ்கூல்களில் ஏறி இறங்கி வெற்றிகரமாக 21ஆம் வயதில் முடித்தேன். உடனே சென்னை, பெங்களூர், டெல்லி, அங்கிருந்து மீண்டும் பெங்களூர் வந்து பழைய வேலையை தொடர்ந்தேன். காலங்கள் உருண்டோடியது. 3 பிள்ளைகள், 3 பேரக்குழந்தைகள். 2011ஆம் ஆண்டில் ஹார்ட் பைபாஸ் நடந்தது. மனைவி நோய்வாய்ப்பட்டு பல முறை ஹாஸ்பிட்டலைசேஷன். இப்படியாக சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து தனது 72ஆம் வயதில் 55 ஆண்டுகள் மணவாழ்வு முடிந்தவுடன் பரமபதம் அடைந்தாள். அவளது உடல்நலக்குறைவு என்னை பின்தொடர்ந்தது. இருதயம், நுரையீரல், மன உளைச்சல், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு 4-5 முறை மருத்துவமனை அட்மிஷன் ஆகிவிட்டது. முதுமை நோய்களின் தாக்கம் என்னை வாட்டுகிறது. எல்லாவற்றிற்கும் காரணம ஜாதக விசேஷம். விவரம் தெரிந்த நாள் முதல் இதுகாலம் வரை படும் கஷ்டங்களை விவரிக்க முடியவில்லை. இன்னும் பாபச்சுமை எத்தனை இருக்கிறதோ இவனை வழிநடத்தும் புண்ணியலோக ஆன்மாவிற்கே தெரிந்தது. எப்போதும் பாசிட்டிவ் திங்கிங் வேண்டும், நெகட்டிவ் மைண்ட் திங்கிங் கூடவே கூடாது என்ற நவீன 2-1 STONE செஞ்சுரி கண்டுபிடிப்பு தலை எழுத்தினை மாற்றிவிடுமா? நானும் பல நாட்களாக எழுதி வருகிறேன். நினைத்து நிலைநிறுத்த முயற்சி செய்கிறேன்.
எல்லாம் வீண் புலம்பல் என்பதுதான் முடிவானது. விதியின் வலிமையை உணராத பலரது சொல் அனுபவமே பாடம் புகட்டுகிறது. ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம். தகப்பன் தசரதனுக்கு துணை என்று எப்போதும் நல்ல நேர்மறை பாசிட்டிவ் எண்ணத்துடன் இருந்தார். அதே போல பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தில் பாதி ராஜ்யம் வேண்டும் என்று எப்போதும் பாசிட்டிவ் திங்கிங்கில் இருந்தனர் என்பதை இதிகாசம் உணர்த்துகிறது. ஆனால் இரு பாலருக்கும் கிடைத்தது என்ன? சற்றும் நினைக்காத கடின வனவாசம் அல்லவா? தசரதனுக்கு வலிமை மிக்க குல குருவசிஷ்டர், பாண்டவர்களுக்கோ ஸ்ரீ கிருஷ்ணன் துணை பக்கபலம் இருந்தும் ஏனிந்த அவலநிலை ஏற்பட்டது அனுபவ ரீதியாக நேர்ந்தது. விதி என்ற கர்ம வினையேவென்றதே மனதினை கட்டுப்படுத்துவது. கர்ம வினையே என்பது உறுதியாகிவிட்டதே, அதை வென்றிட எந்த சக்தியாலும் ஒருபோதும் முடியாது என்பதே முடிவான கருத்து.